ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போகுது. அதாவது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரணகல பூமியாக இருந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு ப்ரொமோஷன் போல இருக்குது. இந்த டாய்லெட், அதுக்கப்புறமா இந்த வாஷ் பேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புதுசாக ஏதோ ஒரு கம்பெனி இது பண்ணுறாங்க போல. அதோட ப்ரொமோஷன் ஒரு டாஸ்க்காக நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் குழுவாக வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஜட்ஜாக வந்துட்டு நம்மளுடைய தீபக், அதுக்கப்புறம் ரஞ்சித், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி 3 பேர் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு சண்டை நடக்குது. என்னென்னா சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின், அதுக்கப்புறம் நம்மளோட ரயான், இவங்க 3 பேரும் பெரும்பாலும் இருக்க போகிறாங்க வச்சுக்கோங்களேன். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கான்செப்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ இங்கேருந்து விஜய் விஷால் அண்ட் அருண் கலாய்க்கிறாங்க. ஆளில் போய் சந்திரபாபு அப்படின்ட்டார். சந்திரபாபுவா என்ன சொல்கிறீங்க? நம்ம அங்கேருந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதோ கலாய்க்கிறாங்க. அருண் அதுக்கப்புறம் கலாய்க்க ஆரம்பிக்கிறார். அதாவது நான் சொல்கிறத மட்டும் நீ முழுசாக கேட்டு இவ்வளோ டென்ஷனாக இருக்க மாட்டேன், இனி நீ லைக் பண்ணியிருப்பா அப்படின்னும் போது பரவாயில்ல அங்கேருந்து கலாய்க்கிறாங்க. அப்புறம் திரும்ப அருண் சும்மா இல்லாமல் 80s 2000 மிக்சிங் கலாய்க்கிறாரு. ஏன்னா அங்கே வந்துட்டு ரயான் வந்து சின்ன பையன், ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா கொஞ்சம் வயசானவங்க. ஏன்னா ஜாக்லினுக்கும் வயசு அதிகம், சௌந்தர்யாவுக்கு 29 வயசு கிட்ட ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அதை வந்து கலாய்க்கிறார். 80s 2000 மிக்சிங்கா அப்படின்னு. உடனே ஜாக்லின் வந்து அவங்களுக்கு காண்டாயிடு, ஏன் நீங்கள் வர போகிறீங்களா உள்ள அப்படின்போது நாங்கள் நெக்ஸ்ட்டுன்றாரு. இல்லை நீங்கள் 80s சொன்னீங்களே அதனால் நீங்கள் வர போகிறீங்க அப்படின்போது அவரு அதுக்கு மேலே கலாய்க்கிறார். இல்லை நாங்கள் 80s 70sன்றாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானிச்சு. உடனே அவமானம் ஆனவொடனே இதை வந்து எப்படியாவது நம்ம சரிக்கிட்டு பண்ணணுமே. அங்கே வந்து அருணை வச்சு சேருமெண்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆமாம் நீங்கள் எப்போயுமே மார்க் பண்ணுறது தானேட்டாங்க. அவருக்கு அந்த மார்க்கிங் வார்த்தை சொன்னால் சுருன்னு ஏறிக்குது. இந்த பார், என்ன மார்க்கிங் மட்டும் சொல்லாது, என்ன வார்த்தை வேணால் சொல்லி திட்டு, இந்த வார்த்தை மட்டும் எனக்கு கேட்டால் காண்டாகுதுன்னு, அப்படி தானே எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சரியில்லை. சௌந்தர்யா வந்து அந்த ஸ்டெப்பெல்லாம் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஏடகுடமாக போய் அதுக்கப்புறம் அங்கேயே எல்லாருக்கும் சிரிப்பு வந்து அதுக்கப்புறம் சிரிப்புலேயே கீழே விழுந்து ஜாக்லின் அப்படியே அதை முடிச்சு விட்டாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஜாலியாக இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யாரெல்லாம் இன்றைக்கி என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா உங்களுக்கு இருக்கா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ இதாவது வந்துச்சு அந்த பிக் பாஸ் 8 அப்படின்னு இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.